பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் அவருடைய வீட்டில் அடையாளம் தெரியாத நபர் ஊடுருவி அவருடைய உடல்ல பல இடங்கள்ல காயத்தை ஏற்படுத்தி தப்பியும் ஓடி இருக்காப்ல. இந்த சம்பவம் தான் மும்பையில் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதைத்தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். நான் உங்க ஜெயரஸ். வெல்கம் டு ஜெயரஸ் லைவ். அது மும்பை. சரியா இரவு 2 மணி இருக்கும். இந்த நேரத்தில் சைஃப் அலி கான் மற்றும் அவருடைய குடும்பத்தார் எல்லாம் டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. வீடே ரொம்ப காமாக இருக்குது. இந்த நேரத்தில் ஏதோ ஒரு சத்தம் சைஃப் அலி கானை டிஸ்டர்ப் பண்ணுது. சத்தம் வந்த திசையை நோக்கி சைஃப் அலி கான் எழுந்து நடந்து போகிறாரு. அந்த நேரத்தில் அடையாளம் தெரியாத ஒரு நபர் அவருடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்குறாரு. உடனே சைஃப் அலி கான் அவரை தாக்க முற்படுறாரு. வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதற்கு முற்படுறாரு. ஆனால் கையில் கூர்மையான ஆயுதத்தை வச்சிருந்த அந்த அடையாளம் தெரியாத நபர் சரமாரியா சைஃப் அலி கானை குத்துறாரு. இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத சைஃப் அலி கான் அப்படியே சரிந்து கீழே விழுகிறாரு. அவருடைய சத்தத்தை கேட்ட அவருடைய குடும்பத்தினர் எல்லாரும் ஓடி வராங்க. அவருடைய மூத்த மகனும் ஓடி வர்றாரு. சைஃப் அலி கானை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் சைஃப் அலி கானோட மூத்த மகன் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருடைய கார் ஷெட்ல ஏகப்பட்ட கார் அவங்க வீட்டில் நிற்கிது. ஆனால் ஒரு கார் டிரைவர் கூட அந்த நேரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. உடனே பக்கத்தில் இருந்த ஒரு பிரைவேட் ஆட்டோவை அமர்த்தி சைஃப் அலி கானை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. சைஃப் அலி கான் பற்றின ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் என்ன, அதனுடைய டீடைல்ஸ் என்ன அப்படின்றத இப்ப பார்ப்போம். சைஃப் அலி கானை கிட்டத்தட்ட 6 முறை ரொம்பவே ஆழமா அந்த நபர் குத்தி இருக்கிறதா டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது. மேலும் அதுல 2 குத்து ரொம்பவே ஆழமா முதுகு தண்டுக்கு அருகே இருக்கிறதாகவும் சொல்றாங்க. சைஃப் அலி கான் கேஸ் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன, போலீஸ்க்கு ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா அப்படின்றத பத்தி இப்ப பார்ப்போம். முதல் வேலையா சைஃப் அலி கான் வீட்டில் பொருத்தியிருந்த கேமராவை போலீஸ் செக் பண்றாங்க. போலீஸ் என்ன செக் பண்றாங்க அப்படின்னா, சைஃப் அலி கான் தாக்கப்பட்ட அந்த நேரத்துல இருந்து சரியா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் செக் பண்றாங்க. அதாவது அடையாளம் தெரியாத ஏதாவது நபர் சைஃப் அலி கான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்களா அப்படின்றத செக் பண்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த வித அடையாளம் தெரியாத நபரும் சைஃப் அலி கான் வீட்டுக்குள்ள நுழையல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. சைஃப் அலி கான் வீடு அமைந்திருக்கக்கூடிய இடம் சாதாரண இடம் இல்லை. அது ஒரு விஐபி ஏரியா. எந்த ஒரு அடையாளம் தெரியாத நபரும் அவ்வளவு சீக்கிரமா அந்த ஏரியாக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. அதாவது அவ்வளவு செக்கிங் இருக்கும். இருந்தோ இந்த அடையாளம் தெரியாத நபர் எப்படி சைஃப் அலி கான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க முடியும்? இதுல பெரிய வாய்ப்பு எதுவும் இல்லை அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஸோ ஜேடிஎல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், உங்களுக்கான கேள்வி, இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும்? யார் குற்றவாளியா இருப்பாங்க? அந்த குற்றவாளி எப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க? கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு கிரைம் வீடியோல உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus.